நம்ம கேக் டப்பா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பண்றோம்னா பன்னீர் டிக்கா பீஸா ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு பன்னீர் டிக்கா பீஸா வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ அது பண்ணும்போது அதே வீடியோ எடுத்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுக்கிறேன். வாங்க பன்னீர் டிக்கா பீஸா பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் தேவைன்ட்டு பார்த்துடலாம். பீஸா செய்ய இன்னைக்கு ஒரு பவுல்ல மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதோட மிக்ஸ் பண்றதுக்கு சுகர், சால்ட்டு, ஈஸ்ட், குளூட்டன் இந்த 4 பொருளும் எடுத்துருக்கிறேன். இந்த 4 பொருளையும் மைதா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பால் விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கை பொறுக்கிற சூட்ல வந்து சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு. ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரை இதை வந்து கையிலையுமே நல்லா பிசைய முடிஞ்சா பிசைஞ்சிக்கலாம். எனக்கு கை ரொம்ப வலியாக இருக்குன்றதால நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். கையில் பிசைகிறதா இருந்தால் நல்ல பரோட்டாக்கு மாவு பிசைகிற மாதிரி இழுத்து இழுத்து நல்லா பிசையணும். இதில் நம்ம ஆயில் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாவு வந்து இந்த பதத்தில் வந்துருச்சு. இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறம் இதே பவுல்லையே வச்சு ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சாலும் வைக்கலாம். இல்லைன்னா வேற ஒரு பவுலில் ஆயில் அடியில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர் எடுத்து அதில் வச்சு ஒரு கிளாத் போட்டு ஒரு 45 minutes to 1 hour வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்படி ரெஸ்ட்டில் விட்டால் தான் நல்லா வந்து பேட்டர் ரெடி ஆகி நமக்கு பீஸா செய்கிற பதத்துக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். நான் வந்து இதே பவுல்லையே தான் வைக்க போகிறேன் இன்னைக்கு. ஸோ அடியில் ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடியில் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இந்த பேட்டர் எடுத்து நல்லா இப்படி செஞ்சு இதில் வச்சிடலாம். வச்சுட்டு மேலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதே போல் ஒரு கிளாத் போட்டு மூடி ஒரு 1 hour ரெஸ்ட்டில் விட்டுறணும். இதை எடுத்து வச்சிடலாம். இங்கே நம்ம செய்ய போகிறது பன்னீர் டிக்கா பீஸா இல்லைங்களா, அதனால நான் பன்னீர் டிக்காக்கான பன்னீரை வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னா ஒரு 200 grams பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு, உப்பு, பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி இதுவும் ஒரு 1 hour ரெஸ்ட்டில் இருக்கணும். ஸோ வந்து 1 hour கழிச்சு ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸா பேட்டர் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்ட்டு பார்க்கலாம். எங்கே பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குது. இதை வந்து ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு இது மேலே என்னென்னலாம் அப்ளை பண்ணுமோ நான் அதை வந்து காட்டுறேன். இப்போ வந்து இதை குத்தி விட்டுக்கலாம்.
நான் இன்னைக்கு ஈக்குவலாக 5 போர்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ஒரு பீஸா பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டு அடியில் வந்து வட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு மாவு டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இதை தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த சைஸ் எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள். இப்போ இது வந்து 7 இன்ச் சைஸில் நான் உருட்டிக்கிட்டேன். இதில் ஹோல்ஸ் போட்டு விடணும். ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம சாஸ்லாம் இதில் போடுவோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து உள்ளே நல்லா இறங்குறதுக்காக அதை ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கிறதுலாம் வந்து லாக்காக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக இதை வந்து போட்டு விடுறோம். இப்போ இதில் வந்து பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ பீஸா சாஸ் போட்டாச்சு. வெஜ்ஜீஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் நமக்கு தேவையானது எது எதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா பீஸான்றதால பன்னீர் டிக்கா எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்வீட் கார்ன் வேணுனாலும் ஸ்வீட் கார்னும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாரி சொன்னா போடுங்க. நீங்க வந்து கஸ்டமர் வந்து பீஸா வந்து பண்ணிப்போம். சோ இப்போ வந்து பீஸா பண்ணி வச்சிடலாம். நம்ம கிட்ட பீஸா பண்ணி வந்து போடுறோம். ஓகே. பன்னீர் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் சீஸ் தூவிக்கலாம். ஓகே. இதில் வந்து சீஸ் நம்ம அடியில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். வெஜ்ஜீஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதில் வெஜ்ஜீஸ்லாம் போட்டதுக்கப்புறம் மேலே போட்டிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மேலே இருக்கிறதால, அதனால நான் வந்து மேலே போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து இப்போ ப்ரீ ஹீட்டட் அவனில் வச்சு இதை பேக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பீஸா எப்படி வந்திருக்குன்ட்டு. நம்ம இப்போ 2 பீஸாவை நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீஸாவும் நல்லா பேக் ஆயிடுச்சு. பீஸா இப்போ கஸ்டமருக்கு கொடுக்க ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடலாம். சேலத்தில் வந்து கேக் டெலிவரி ஆர்டர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். பர்த்டே கேக்ஸ், வெட்டிங் கேக்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் கேக்ஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் வந்து ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ், குக்கீஸ் இதெல்லாம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.